கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ரோக்ராம் சரியா போயிடுவோம். சென்ற வாரம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பாதி தான் கேட்டேன். இப்போ கண்டினியூஷன் பண்ணுறேன். முதல் கேள்வி, யோவான் அன்னைக்கு போன வாரம் எவனாகிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்ட்டு போட்டேன். அவன் நன்னாருமே எரிகிற அக்னி சூழலை நடுவிலே போடப்படுவான் அப்படின்ற வசனத்தை பார்த்தோம். சரி, ஓகே. யோவான் அன்னைக்கு ராஜா சமூகத்தில் யூதர் பேரில் குற்றம் சாட்டியது யார்? கல்தேயரில் சிலர், அதிகாரம் 3 வசனம் 8. வெரி குட், சரியான பதில். பேதுரு அன்னைக்கு எவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை என்றார்கள்? வெரி குட், சாரா சிஸ்டர், சரியான பதில். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் அன்னைக்கு நேபுகாத் நேச்சார் உத்திர கோபம் கொண்டு மூவரையும் அழைத்து சிலையை பணிந்து கொள்ளாதிருந்தால் என்ன செய்ய போவதாக சொன்னான்? ரூபி சிஸ்டர், சரியான பதில். அந்நேரமே எரிகிற அக்னி சுனியின் நடுவில் போடப்படுவீர்கள் என்றான். வசனம் 15. இப்போ பேதுரு அன்னைக்கு இதை குறித்து மூவரும் ராஜாவை நோக்கி என்ன சொன்னார்கள்? வெரி குட், ஷாரோன், சரியான பதில். உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்றார்கள். வசனம் 16 இருக்கு. இப்போ யோவான் அன்னைக்கு மூவரும் யார் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றார்கள்? வரும், சரியான பதில். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். வசனம் 17. பேதுரு அன்னைக்கு எது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள்? வெரி குட், சூப்பரான பதில். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள். வசனம் 18. யோவான் அன்னைக்கு அப்பொழுது ராஜாவுக்கு அம்மூவருக்கு விரோதமாய் எது வேறுபட்டது? அவனுடைய முகம் வேறுபட்டது. வசனம் 19. யாருக்கு? பேதுரு அன்னைக்கா? ராஜா சூளையை குறித்து என்ன உத்தரவு கொடுத்தார்? வெரி குட், வெரி குட். சாதாரணமாய் சூடாவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். வசனம் 19 இருக்கு. பேதுரு அன்னைக்கு யோவான் அன்னைக்கு அம்மூவரையும் எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி யாருக்கு கட்டளையிட்டான்? தானியேல், சரியான பதில். இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு. வசனம் 20, சரியான பதில். இப்போ பேதுரு அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு எதோடு எரிகிற அக்னி சூளையிலே நடுவில போடப்பட்டார்கள்? வெரி குட், சரியான பதில். சால்வைகளோடு, மிசார்களோடு, பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும். வசனம் 21. இப்போ யோவான் அன்னைக்கு அக்னி ஜுவாலை யாரை கொன்று போட்டது? வெரி குட், மூவரையும் தூக்கி கொண்டு போன புருஷரை. வசனம் 22. பேதுரு அன்னைக்கு எத்தனை பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை ராஜா கண்டான்?
வெரி குட், சரியான பதில். வசனம் 25. 4 பேர். இப்போ யோவான் அன்னைக்கு 4ஆம் ஆளின் சாயல் எப்படி இருந்தது? தருண், சரியான பதில். தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது. வசனம் 25 இருக்கு. பேதுருவனுக்கு ராஜா அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து மூவரையும் என்னவென்று சொன்னான்? வெரி குட், வெரி குட். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். சரியான பதில். 26. இப்போது யோவான் அன்னைக்கு ராஜாவின் மந்திரிகள் கூடி வந்து அம்மூவரின் மேல் இருந்து எதை கண்டார்கள்? வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். வசனம் 27 இருக்கு. 3:27. இப்போ பேதுருவனிக்கா? ஆமா. தேவன் யாரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்? வெரி குட், சரியான பதில். வசனம் 28 இருக்கு. தமது தூதனை அனுப்பி. இப்போ யோவான் அன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிறவன் என்ன செய்யப்படுவான்? வெரி குட், வெரி குட். துண்டித்து போடப்படுவான், அவர்கள் வீடு எருக்களமும். சரியான பதில். இப்போ தானியேல் 4ஆம் அதிகாரம். பேதுருவனுக்கு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யாருக்கு உங்களுக்கு சமாதானம் என்று எழுதி அனுப்பினான்? வெரி குட், சாரோன், சரியான பதில். பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும். வசனம் 1. யோவான் அன்னைக்கு யார் செய்த அற்புதங்களை பிரசித்தப்படுத்த ராஜா நன்மையாக கண்டான்? வெரி குட், உன்னதமான தேவன். வசனம் 2. இப்போ பேதுருவனுக்கு யோவான் அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நித்திய ராஜ்யம். சரியான பதில். அவ்வளவுதான், நித்திய ராஜ்யம். வசனம் 3 இருக்கு. ராஜாவிற்கு எது திகிலை உண்டாக்கிற்று? சொப்பனம். வசனம் 5. சரியான பதில். யோவான் அன்னைக்கு பாபிலோன் ஞானிகளை எல்லாம் தன்னிடத்தில் கொண்டு வரும்படி ராஜா ஏன் கட்டளை இட்டான்? தருண், சரியான பதில். சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பதற்காக. வசனம் 6 இருக்கு. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ பேதுருவனுக்கு பெல்ஷத்சார் என்று யாருக்கு பெயரிடப்பட்டது? தானியேல். தானியேல், சரியான பதில். தானியேலுக்கு. தானியேல தான் கேட்டேன். தானியேல், சரியான பதில். வசனம் 8. இப்போ யோவான் அன்னைக்கு தானியேலிடம் எந்த ஆவி இருந்தது என்று ராஜா கருதினான்? பரிசுத்த தேவர்களின் ஆவி. சரியான பதில். வசனம் 8. பேதுருவனுக்கு சாஸ்திரிகளின் அதிபதி யார்? பெல்ஷத்சார். வசனம் 9. யோவான் அன்னைக்கு ராஜா தானியேலிடம் எதை சொல்ல சொன்னான்? வெரி குட். தான் கண்ட சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும். வசனம் 9. யோவான் அன்னைக்கு ராஜா கண்ட விருட்சம், அதாவது மரம், எப்படிப்பட்டதா இருந்தது? வெரி குட். ரூபி சிஸ்டர், சரியான பதில். விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரிந்தம் எட்டினது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போ பேதுருவனுக்கு
இப்போ வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஷார்ட் சொல்லலாம். அந்த விருட்சத்தில் எது மிகுதியா இருந்தது? வெரி குட், கனி மிகுதியா இருந்தது, சரியான பதில். யோவான் அணிக்கு தரிசனங்களை ராஜா எப்போது கண்டான்? ராஜா படுத்திருக்கும் போது. சரியான பதில், வசனம் 13. யோவான் அணிக்கு தரிசனங்களை காணும் போது வானத்திலிருந்து இறங்கி வந்தது யார்? காவலாளாகிய பரிசுத்தவான் ஒருவன். காவலாளாகிய பரிசுத்தவான் ஒருவன், வசனம் 13 இருக்கு. இப்போ எந்த அணிக்கு? யோவான் அணிக்கு. அந்த காவலாளன் உரத்த சத்தமிட்டு அந்த விருட்சத்தை குறித்து என்ன சொன்னான்? வெரி குட், சரியான பதில். இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், வசனம் 14 இருக்கு. இப்போ வந்து பேதுரு அணிக்கு ஆனாலும் பூமியில் எது இருக்கட்டும் என்றான்? வெரி குட், அதன வேர்களாகி அடிமரம், வசனம் 15, சரியான பதில். யோவான் அணிக்கு அவனுக்கு என்ன இருதயம் கொடுக்கப்பட கடவுது, அது எத்தனை காலங்கள் கடந்து போக வேண்டும்? தருண் சொன்னார். அப்புறம் 7 காலங்கள், மிருக இருதயம் 7 காலங்கள், சரியான பதில், வசனம் 16 இருக்கு. பேதுரு அணிக்கு காவலாளரின் இந்த தீர்ப்பினால் அறியப்படுவது என்ன? வெரி குட், சரியான பதில். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷன் தாழ்ந்தவனை அது மேல் அதிகாரியா இருக்கிறார் என்று நரஜீவன் அறிம்படிக்கு, வசனம் 17. இப்போ வந்து யோவான் அணிக்கு யாரால் சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்க கூடாமற் போயிற்று? ராஜாவின் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும், வசனம் 18, சரியான பதில். பேதுரு அணிக்கு இப்பொழுது ராஜாவின் சொல்லை கேட்டதும் தானியேல் எவ்வளவு நேரம் சிந்தித்து கலங்கினான்? ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான், வசனம் 19, சரியான பதில். யோவான் அணிக்கு அந்த சொப்பனம் யாரிடத்தில் பலிக்க கடவுது என்று தானியேல் சொன்னான்? வெரி குட், தருண், சரியான பதில். அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் இதன் அர்த்தம் உம்முடைய சத்ருக்களிடத்திலும் பலிக்க கடவுது, வசனம் 19, சரியான பதில். பேதுரு அணிக்கு வேர்களாகிய அடிமரம் எதினால் விலங்கிடப்பட்டது? வெரி குட், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு, வசனம் 23 இருக்கு. யோவான் அணிக்கு ராஜாவின் மேல் உன்னதமானவருடைய தீர்மானம் என்ன? மனுஷரிலிருந்து நீ தள்ளப்படுவீர், மிருகங்களோட சஞ்சரித்து மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியை நனைவீர். வெரி குட், சரியான பதில். மனுஷரினின்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனிகளை நனைவீர், வசனம் 22. பேதுரு அணிக்கு எப்போது நேபுகாத் நேச்சருக்கு ராஜ்யம் நிலை நிற்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எப்போது நேபுகாத் நேச்சருக்கு ராஜ்யம் நிலை நிற்கும்? பரம காரியத்தை அறிந்த பின். அதிகாரமா போட்டிருக்கு? காரியம் போட்டு, வசனம் 26, சரியான பதில். இப்போ வந்து யோவான் அணிக்கு எப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று தானியேல் ராஜாவிடம் சொன்னான்?
சிறுமியானவருக்கு இறங்கி அக்கிரமங்களை அகற்றிவிடும் போது. சரியான பதில் வசனம் 27. இப்போ பேதுரு அணிக்கு, ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது என்ன சொன்னான்? வெரி குட், சரியான பதில். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். வசனம் 30 இருக்கு. யோவானனுக்கு, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யபாரம் எப்பொழுது அவனை விட்டு நீங்கிற்று? அதான் எப்போது நீங்கிற்று? ஆபிரகாம் பிரதர், சரியான பதில். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே. வசனம் 31 படிங்க, இருக்கும். இப்போ பேதுரு அணிக்கு, ராஜா மனுஷனின்று தள்ளப்பட்டு எதை போல மேய்ந்தான்? ஷாரோன், சரியான பதில். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். வசனம் 33 இருக்கு. யோவான் அணிக்கு தானே, ராஜாவினுடைய தலைமயிர் எவ்வாறு இருந்தது? கழுகுகளுடைய இறகுகளைப் போல. வசனம் 33, சரியான பதில். பேதுரு அணிக்கு, ஆகாயத்து பணியில் நினைந்தது எது? அவன் சரீரம். சரியான பதில். வசனம் 33. யோவான் அணிக்கு, ராஜாவுக்கு புத்தி எப்போது திரும்பி வந்தது? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த போது, அதாவது பரலோகத்தை பார்த்த போது. இன்னொரு வருஷன்ல அப்படிதான் போட்டிருக்கான். வசனம் 34, சரியான பதில். யோவான் அணிக்கு, அகந்தையாய் நடக்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தாழ்த்தவராலே ஆகும். வசனம் 37, சரியான பதில். இப்போ யோவான் அணிக்கு தானே. தானியேல் அதிகாரம் 5. தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தவன் யார்? பெல்சாத்சார் என்னும் ராஜா. வசனம் 1, சரியான பதில். பேதுரு அணிக்கு, பெல்சாத்சாரின் தகப்பன் யார்? நேபுகாத் நேச்சார். வசனம் 2. யோவான் அணிக்கு, எருசலேம் தேவாலயத்திலிருந்து பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வந்தது யார்? நேபுகாத் நேச்சார். நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எருசலேம் தேவாலயத்திலிருந்து பொண்ணு வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வந்தது யாரு? நேபுகாத் நேச்சார். வசனம் 2. இப்போ பேதுரு அணிக்கு, யார் யார் குடிப்பதற்காக ராஜா பாத்திரங்களை கொண்டு வர சொன்னான்? வெரி குட், ரூபி சிஸ்டர். போதும், அவ்வளவுதான். தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும். வசனம் 2 இருக்கு. பேதுரு அணிக்கு, அவர்கள் திராட்சை ரசம் குடித்து யாரை புகழ்ந்தார்கள்? வெரி குட், சரியான பதில். பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். வசனம் 4 இருக்கு. இப்போ இதை யார் சொல்லணும்னா சின்ன பசங்க தான் சொல்லணும். சுவரிலே எழுதின எதை ராஜா கண்டான்? கையுறுப்பை யார் சொன்னது? தருண், சரியான பதில். வசனம் 5. இப்போ யாருக்கு இந்த கொஸ்டின்? யோவானுக்கு தானே. சுவரிலே எழுதினதை கண்ட ராஜாவின் நிலை எவ்வாறு இருந்தது? அப்புறம் அவ்வளவுதான். ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணியது, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. வசனம் 6 இருக்கு. பேதுரு அணிக்கு, ராஜா உரத்த சத்தமிட்டு யாரை உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான்? அவ்வளவுதான், 3 பேர் தான். ஜோஷியரையும் கல்தேயரையும் குறி சொல்கிறது. வசனம் 7 இருக்கு. யோவான் அணிக்கு, அந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு என்ன தருவதாக ராஜா சொன்னான்?
வெரி குட், சரியான பதில். அதை வெளிப்படுத்துறவனுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். வசனம் 7 இருக்கு. பேதுரனுக்கு ராஜாவின் ஞானிகள் எல்லோருக்கும் எது கூடாது இருந்தது? வெரி குட். அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாது இருந்தது. வசனம் 8. யோவானனுக்கு ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்கு பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது என்று சொன்னது யார்? ராஜாத்தி. சரியான பதில். வசனம் 10-11 இருக்கு, படிச்சு பார்த்தா தெரியும். இப்போ பேதுரனுக்கு தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டவுடன் ராஜா தானியேலை பார்த்து என்ன கேட்டான்? வெரி குட், வெரி குட். நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? வசனம் 13. சரியான பதில். யோவானனுக்கு தானியேலுக்குள்ளே எது இருப்பதாக ராஜா கேள்விப்பட்டதாக சொன்னான்? உன்னிடத்தில் காணப்பட்டது. வெரி குட், சரியான பதில். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் இப்ப நீங்க சொல்றது அப்படியே ஞாபகம் இருக்கும் கன்வென்ஷன்ல கேட்கும்போது, அதனாலதான் நான் இப்படி சொல்ல சொன்னேன். இப்போ பேதுரனுக்கு எது தானியேலால் கூடுமானால் எதை கொடுப்பேன் என்று ராஜா கூறினான்? வெரி குட், சரியான பதில். எழுத்தை வாசிக்கவும் அர்த்தத்தை தெரிவிக்க கூடுமானால் இரத்தாம்பரமும் பொற்சற்பணியும் ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதி. வசனம் 16. யோவானனுக்கு வெகுமானங்களை குறித்து தானியேல் ராஜாவிற்கு என்ன சொன்னான்? வெரி குட், சரியான பதில். உம்முடைய வெகுமானங்களை உம்மிடத்தில் இருக்கட்டும், உம்முடைய பரிசுகள் வேறொருவருக்கு கொடும் என்றான். வசனம் 17 இருக்கு. பேதுரனுக்கு ராஜா ஏன் எப்போது தமது சிங்காசனிலிருந்து தள்ளப்பட்டார்? வெரி குட். அவருடைய இருதயம் ஏற்றுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது. வசனம் 20. யோவானனுக்கு ராஜா தள்ளப்பட்ட போது எவைகளோடு சஞ்சரித்தார்? காட்டுக்கழுதை. சாரால் சிஸ்டர் கரெக்டான சரியான பதில். சாரால் சிஸ்டர் தான் சொன்னாங்க, காட்டுக்கழுதைகளோடு. வசனம் 21. இப்போ பேதுரனுக்கு தான் ராஜா எது மட்டும் மாடுகளை போல புல்ல மேய்ந்தார்? இல்ல, சாரால் சிஸ்டர் சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். இப்போ யோவானனுக்கு இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தவில்லை என்று யாரிடம் சொல்லப்பட்டது? வெரி குட், தருண். சரியான பதில். தானியேல் ராஜாவிடம் சொன்னான். வசனம் 22. என்ன கொஸ்டின்னா, இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தவில்லை என்று யாரிடம் சொல்லப்பட்டதுன்னா தானியேல் ராஜாவிடம். தருண், சரியான பதில். வசனம் 22. பேதுரனுக்கு காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருப்பது எது? வெரி குட், சரியான பதில். வெரி குட், வெரி குட். வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்கள். வசனம் 23. யோவானனுக்கு சுவற்றிலே என்னவென்று எழுதப்பட்டிருந்தது? மெனே மெனே தெக்கேல் உபாசம். வசனம் 25. இப்போ ஒரு 3 கொஸ்டின் பின்னாடி வருது, சின்ன பசங்க சொல்லணும். மெனே என்பதற்கு என்ன அர்த்தம்?
தேவன் உன் ராஜ்யத்தையும் மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். வசனம் 26. இப்போ இந்த கொஸ்டின் வந்து யோவானனுக்கு தெக்கேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாக காணப்பட்டாய். வசனம் 27. இப்போ வந்து பேதுரனுக்கு பெரேஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? தானியேல், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தமாம். வசனம் 28 இருக்கு. யோவானனுக்கு பெல்ஷாத்சார் எப்பொழுது கொலை செய்யப்பட்டான்? அன்று ராத்திரியிலே. சரியான பதில். வசனம் 30 இருக்கு. பேதுரனுக்கு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டவன் யார்? மேதியனாகிய தரியன். வெறும் தரியன் சொல்லக்கூடாது. யார் சொன்னது? மேதியனாகிய தரியன் சொல்லணும். வசனம் 31. வசனம் 31 அதான் முடிஞ்சிச்சு. இது தானியேல் அதிகாரம் 6. யோவானனுக்கு தரியு தனது ராஜ்யம் முழுவதையும் ஆளுவதற்கு எத்தனை தேசாதிபதிகளை ஏற்படுத்துவது நல்லது என்று கண்டான்? 120. சரியான பதில். வசனம் 1. தேசாதிபதிகளுக்கு மேலாக எத்தனை பிரதானிகளை ஏற்படுத்துவது நல்லது என்று கண்டான்? 3. வெரி குட். சரியான பதில். 3 பிரதானிகள். சரியான பதில். வசனம் 2 இருக்கு. யோவானனுக்கு ஏன் ராஜா தானியேலை ராஜ முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான்? வெரி குட். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். சரியான பதில். வசனம் 3. பேதுரனுக்கு தானே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடியவர்கள் யார்? வெரி குட். பிரதானிகளும் தேசாதிபதிகளும். வசனம் 4. யோவானனுக்கு ஏன் தானியேல் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை? வெரி குட். தான் மெயின் இந்த சாப்டர்ல. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். வசனம் 4 இருக்கு. பேதுரனுக்கு அந்த மனுஷர் தானியேலை எந்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினார்கள்? வேத விஷயத்திலே. வெரி குட். சரியான பதில். வசனம் 5. யோவானனுக்கு தானியேலை குற்றம் பிடிக்க பிரதானிகளும் மற்றவர்களும் ராஜாவினிடத்தில் எந்த விதமான கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்றார்கள்? இது யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட். அவ்வளவுதான். அது போதும். ஷார்ட்டா போதும். 30 நாட்கள் வரையிலும் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. வசனம் 7. சரியான பதில். பேதுரனுக்கு ராஜாவை தவிர வேறு யாரிடமாவது விண்ணப்பம் பண்ணினால் என்ன தண்டனை? தானியேல். சரியான பதில். அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுவான். வசனம் 7. யோவானனுக்கு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோது தானியேல் என்ன செய்தான்? வெரி குட். வசனம் 10 இருக்கு. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினமும் தேவனையும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். வசனம் 10 இருக்கு. பேதுரனுக்கு அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறதை யாரிடம் தெரிவித்தனர்? ராஜாவிடம். சரியான பதில். பேதுரனுக்கு ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தனக்குள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தது என்ன? வெரி குட். தானியேல் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தனது மனதை வைத்து அவனை தப்புவதற்காக
சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். வசனம் 14 இருக்கு. யோவான் அன்னைக்கு எது மேரியருக்கும் பெர்சியருக்கும் பிரசன்னமாய் இருக்க என்று அந்த மனுஷர் ராஜாவிடம் சொன்னான். எஸ், சரியான பதில். வசனம் 15 சரியான பதில். யோவான் அன்னைக்கு தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டபோது ராஜா தானியேலை நோக்கி என்ன சொன்னான்? வெரி குட், சரியான பதில். பேதுரு தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா என்ன செய்தான்? வெரி குட். தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். வசனம் 17 இருக்கு. சரியான பதில். பேதுரு ராஜா எப்போது சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான்? காலமே கிழக்கு வெளுக்கும் போது. சரியான பதில். வசனம் 19 இருக்கு. யோவான் ராஜா கெபியின் கிட்ட வந்து தானியேலை எவ்வாறு கூப்பிட்டான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. வசனம் 20 சரியான பதில். யோவான் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். வசனம் 22 சரியான பதில். பேதுரு தேவன் ஏன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்? வெரி குட். தேவனுக்கு முன்பாக தானியேல் குற்றமற்றவனாக காணப்பட்டான். வசனம் 22 இருக்கு. யோவான் தானியேல் மேல் ஏன் ஒரு சேதமும் காணப்படவில்லை? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். வசனம் 23 சரியான பதில். பேதுரு தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை என்ன செய்தார்கள்? குமாரத்திலாம் வராது. வெரி குட். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கல் கெபிலே போட்டார்கள். வசனம் 24 இருக்கு. கடைசியாக யோவான் அதன் பிறகு பேதுரு பின்பு ராஜா சகல ஜனங்களுக்கும் சமாதானம் சொல்லி எழுதினது என்ன? வெரி குட். அதான் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. கடைசியாக பேதுரு யார் யாரின் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது? வெரி குட். சரியான பதில் சாரா சிஸ்டர். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவின் கோரேசு ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் அன்றாட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறேன். இது இறுதியாக சகோதரர் ஆபிரகாம் ஜெபித்து முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகாபரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக சர்வவல்லமையுள்ள தேவனே, உம்முடைய அன்பும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ள விதமான தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நன்றியுள்ள இதயத்தோடு உம்முடைய நேசகுமாரனும் எங்கள் மீட்போம் எங்கள் ரட்சகரும் எங்கள் அன்பின் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு கிருபையாக நீர் ஆசீர்வதித்து கொடுத்து இவருடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை வேதங்களை வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அதை நாங்கள் எப்படி கேட்கணுமாக நாங்கள் சொல்லவும் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை தொடர்ந்து சத்திய வேத வசனங்களை அதிகமாக படித்து தியானித்து எங்கள் சிந்தையை நாங்கள் அதை தெரிந்து அதை தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தை ஓட அனைவருக்கும் கிருபையையும்
சத்தியத்தையும் உங்கள் பற்றி விசுவாசத்தையும் அதிகமாக இருந்து நல்லிடத்தில் வேறுபடி அளித்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை உடைய திருக்கரத்தை உட்கொண்டு செல்கிறோம். நாங்கள் கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படி அளித்திருக்கிறோம். எல்லா நன்மையும் கனவும் துதியும் ஸ்தோத்திரமும் பரிசுத்த நாமத்திற்கு மீட்பரும் இரட்சகரும் இயேசுகுமாரும் அன்பின் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு நடத்துவார்கள்.